Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 10th standard second unitல exercise 2.9ல first sum பார்க்கிறோம். Find the sum of the following series. First one 1 plus 2 plus 3 plus etc. 60. Okay. So இது என்ன ஃபார்மட்ல இருக்கு அப்படினா 1 plus 2 plus 3 plus etc. plus n which is equal to இதுக்கு நமக்கு ஃபார்முலா படிச்சிருக்கோம் ஆல்ரெடி n into n plus 1 by 2. ஓகே ஸோ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதில் லாஸ்ட் இருக்கிறது தானே n கரெக்டாக. ஸோ இங்கே என்ன இருக்குது 60. ஸோ n ஈக்குவல் டு 16 எடுத்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2. ஓகே ஸோ என்னோட வேல்யூ வந்து 60 அப்ளை பண்ணுறோம். 60 இன்ட்டு 60 ப்ளஸ் 1 பை 2. ஸோ 2வை கேன்சல் பண்ணிக்கலாம். 30 ஆகிருமா. ஸோ 30 இன்ட்டு 61. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது 1830. ஓகேவா. ஸோ இதான் நம்மளோட ஆன்சர். ஓகே செகண்ட் ஒன் 3 ப்ளஸ் 6 ப்ளஸ் 9 ப்ளஸ் எக்ஸட்ரா 96. ஸோ இதுலேருந்து எதை காமனாக எடுத்துக்கலாம், நம்ம 3யை வெளியே எடுத்துக்கலாமா. ஸோ 3யை நம்ம வெளியே எடுத்தோம் அப்படின்னா 1 ப்ளஸ் 3 இன்ட்டு 2 அதானா. ஸோ 2 ப்ளஸ் 3 3s are 9. ஸோ 3 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் இதுவும் அந்த மாதிரி 3 டேபிளில் போனால் என்ன வரும் 32 கிடைக்கும். ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் பார்த்தோம்ல. ஸோ 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் எக்ஸட்ரா nth டேம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே தான் nth டேம் வந்து 32. ஸோ 3 வந்து வெளியே வச்சுக்கலாம். ஸோ அதே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா. 3 இன்ட்டு என்ன ஃபார்முலா n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2. ஓகே ஸோ ஹியர் n equal to 32 அவ்வளோதான். ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ 3 இன்ட்டு 32 இன்ட்டு 32 ப்ளஸ் 1 டிவைடட் பை 2. ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணால் 1 6. ஓகே ஸோ 3 இன்ட்டு 16 இன்ட்டு என்ன கிடைக்குது 33. ஓகே ஸோ இந்த மூணையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது 1584. ஓகேவா. இதுதான் நம்மளோட ஆன்சர். தேர்டு சம் 51 ப்ளஸ் 52 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 92. ஓகே ஸோ இதில் வந்து பெரிய நம்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஸோ இந்த ஃபார்மேட்டில் நம்ம ஆல்ரெடி கொண்டு வர போகிறோம். அதாவது இப்போ நான் ஒரு லைன் சொல்கிறேன், புரியுதா பாருங்கள். அதாவது 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 92. அதாவது இங்கே 51லேருந்து கொடுத்துருக்காங்களா, நான் 1லேருந்தே கொண்டு வரேன். 1லேருந்து 52, அதிலேருந்து மைனஸ் அகைன் 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் இதோட முந்தின டேம் 51 கொடுத்துருக்காங்கன்னா அதோட முந்தின டேம் என்ன 50. ஸோ ஹோல் டேம் 1லேருந்து நம்ம 92வை சேர்த்து எடுத்துட்டு அவங்க கொடுத்துருக்கிறது என்ன 51 கரெக்டாக. ஸோ 1லேருந்து 50 வரை எடுத்து ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த டேம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் 1லேருந்து 92 எடுத்து நெக்ஸ்ட் 1லேருந்து இந்த அவங்க கொடுத்துருக்க முந்தின டேமை என்ன செய்கிறோம் மைனஸ் பண்ணால் நமக்கு இந்த டேமோட ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா. இப்போ அகைன் பண்ணிக்கலாம். இங்கே 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் எக்ஸட்ராவா, இங்கேயும் அதே தானே 3 ப்ளஸ் எக்ஸட்ரா. ஸோ இது என்ன ஃபார்மேட் ஆகிட்டு அகைன் n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2 இந்த ஃபார்முலா தானே வரும். ஸோ nth ஃபார்முலா இது வந்து n, இது ஒரு n கரெக்டாக. ஸோ இதில் n ஈக்குவல் டு 92 அப்ளை பண்ணணும். ஓகே மைனஸ் இதுக்கும் அதே ஃபார்முலா தான் n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2. இதுக்கு என்னோட வேல்யூ என்ன 50. ஓகே 50 அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணியாச்சா. ஸோ இந்த வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு கால்குலேட் பண்ணிட வேண்டியதான். இதை கட் பண்ணும்போது 4 2s are 8, பேலன்ஸ் 1, இங்கே வந்து என்ன 25. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது 46 இன்ட்டு 93 மைனஸ் 25 இன்ட்டு 51. ஓகே ஸோ இதை கால்குலேட் பண்ணால் நம்மளோட ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 4278. ஓகே ஸோ இந்த ரெண்டை மல்டிப்ளை பண்ணும்போது 1275. ரெண்டை மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா 3003 நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஓகேவா. ஓகே ஃபோர்த்து சம் 1 + 4 + 9 + 16 + எக்ஸட்ரா + 225. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட்டு இதை என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு அகைன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம், ஃபஸ்ட்டு 1 எழுதிக்கலாமா.
4 எப்படி இருக்குது 2 ஸ்கொயர் போட்டுக்கலாம்ல ஸோ 2 ஸ்கொயர் ஓகே 9 3 ஸ்கொயர் போட்டுக்கலாம் கரெக்டாக 16 4 ஸ்கொயர் எக்ஸட்ரா நெக்ஸ்ட்டு இந்த 225 எதில் வருது அப்படின்னு பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா 5 நெக்ஸ்ட்டு 15 கரெக்டாக ஸோ 15 ஸ்கொயர் நமக்கு என்ன கிடச்சிருது 225 ஓகே ஸோ 1 என்ன போட்டுக்கலாம் 1 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம் இது வந்து நெக்ஸ்ட்டு ஒரு புது ஃபார்முலா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் n ஸ்கொயர் ஓகே ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 டிவைடட் பை 6 ஓகே ஸோ ஸ்கொயரில் வந்துச்சுன்னா இது வந்து இதோட ஃபார்முலா ஓகே ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இங்கே n இருக்க இடத்துல வந்து நமக்கு என்ன கிடைக்குது 15 இருக்குது ஓகே 15 ஸ்கொயரில் இங்கே n இருக்க இடத்துல 15 இருக்குது அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும் ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு n இடத்துல என்ன 15 ஸோ 15 இன்ட்டு 15 ப்ளஸ் 1 இன்ட்டு 2 இன்ட்டு 15 ப்ளஸ் 1 டிவைடட் பை 6 okay so it is equal to 15 into 15 plus 1 16 into idena 30 plus 1 31 divided by 6 னு நமக்கு கிடைக்குது ஓகேவா நெக்ஸ்ட் ஓகே 3 டேபிள் கட் பண்ணிக்கலாம் ஸோ 3 2s are 6 இங்கே வந்து 5 கரெக்டாக 5 3s are 12 5 3s are 14 ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு 8 ஓகே ஸோ 40 into 31 which is equal to answer என்ன கிடைக்குது 1240 okay fifth question 6 square plus 7 square plus 8 square plus etc plus 21 square ஓகே ஸோ இதை எப்படி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சம் பார்த்துட்டோம் அதே மாதிரியே பிரித்து எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் 1லேருந்து 21 பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன 1லேருந்து அவங்க கொடுத்துருக்கிறது என்ன 6 ஸ்கொயர் ஸோ அதோட ஃப்ரெண்டில் உள்ளது 5 கரெக்டாக ஸோ ரெண்டே என்ன செய்யணும் மைனஸ் பண்ணணும் பார்த்துக்கலாம் ஸோ 1 ஸ்கொயர் இங்கே ஸ்கொயர் வச்சு பார்க்குறோம் அவ்வளோதான் ஓகே ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 21 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் எது வர இதோட ஃப்ரெண்டில் உள்ளது கரெக்டாக ஸோ 5 ஸ்கொயர் ஆக்சுவலாக 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் போட்டாலும் க்ளோஸ் ஆகிரும் ஓகேவா ஸோ நமக்கு இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது இந்த டேமோட ஆன்சர் கிடைச்சிரும் ஓகேவா ஸோ ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்தாச்சு ஸோ ஸ்ட்ரைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம் இங்கே என்ன n வந்து 21 இங்கே n வந்து 5 ஓகே ஸோ ஃபார்முலா ஒர்க்கு எழுதிக்கலாமா n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 டிவைடட் பை 6 இங்கே வந்து n ஈக்குவல் டு 21 அப்ளை பண்ணணும் minus n into n plus 1 into 2n plus 1 divided by 6 வந்து n equal to 5 அப்ளை பண்ணணும் ஓகே வேல்யூஸ் அப்ளை பண்ணியாச்சு ஸோ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிடலாமா ஸோ 21 இன்ட்டு ரெண்டு ஆட் பண்ணும்போது 22 இன்ட்டு 2 இன்ட்டு 21 42 ப்ளஸ் 1 43 by 6 ஓகே மைனஸ் 5 இன்ட்டு 6 இங்கே என்ன 10 ப்ளஸ் 1 11 by 6 ஸோ கேன்சல் பண்ணிக்கிறதெல்லாம் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே என்ன கிடைக்குது நமக்கு ஸோ 3 டேபிளில் ஃபஸ்ட்டு கொடுத்தா 2 இங்கே 7 நெக்ஸ்ட்டு 2 டேபிள்னால் இங்கே 11 ஸோ 7 இன்ட்டு 11 இன்ட்டு 43 which is equal to 3311 ஓகே மைனஸ் 5 இன்ட்டு 11 என்ன கிடைக்குது 55 ரெண்டு மைனஸ் பண்ணும்போது 3256 ஆன்சர் கிடைக்கும் ஓகே சிக்ஸ்த்து சம் 10 cube plus 11 cube plus 12 cube plus etc plus 20 cube the whole 20 cube ஓகே ஸோ இதையும் அதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு 1லேருந்து 20 வரை எடுப்போம் நெக்ஸ்ட்டு 1லேருந்து இவங்க கேட்டிருக்கிறது 10 ஸோ அதுக்காக ஃப்ரெண்டில் உள்ளது 9 வரை எடுப்போம் ரெண்டையும் மைனஸ் பண்ணுவோம் அவ்வளோதான் ஸோ இங்கே க்யூப் இருக்குது ஸோ க்யூப் வச்சு பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ 1 cube ப்ளஸ் 2 cube ப்ளஸ் 3 cube ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 20 cube மைனஸ் என்ன வரும் 1 cube ப்ளஸ் 2 cube
plus 3 cube plus etc plus 9 cube. ஓகேவா? ஸோ cube ஃபார்முலா பார்த்துக்கலாம். 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus n cube. இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா n into n plus 1 by 2 the whole square. ஓகேவா? ஸோ இது வந்து கியூபோட ஃபார்முலா. ஓகே, ஸோ இது தெரிஞ்சிங்கன்னா இந்த சம் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இதில் n equal to 20 n equal to 9 வச்சு அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிடுவோமா? n into n plus 1 by 2 the whole square. ஓகே, இது எதுக்கு? n equal to 20 minus n into n plus 1 by 2 the whole square. இது என்ன? n equal to இந்த 9 இந்த 20 வேறு ஒன்றும் இல்லை. ஸோ 9 which is equal to, ஸோ என்னோட வேல்யூவை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். என்ன பண்ணிக்கலாம்? 20 into 20 plus 1 by 2 the whole square minus 9 into 9 plus 1 by 2 the whole square. ஓகே, சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு உள்ள சிம்பிளிஃபை பண்ணிடுறோம். இங்கே 10 இது கட் ஆகாது. ஸோ 10 into 21 ரெண்டுக்கும் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 9 into 10 by 2 the whole square. கேன்சல் பண்ணும்போது 5. ஸோ நமக்கு இந்த டைம் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 21 into 10 என்ன? 210 the whole square minus 9 into 5 45 the whole square. இதோட ஆன்சர் 210. அதோட வேல்யூ என்ன? 44100. ஓகே, மைனஸ் 45 ஸ்கொயர் என்ன? 2025. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 42075 ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, செவன்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்க? 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா ப்ளஸ் 71. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா nth டேர்ம் பார்த்துருக்கோம். கரெக்டாக? ஸோ 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + எக்ஸெட்ரா n ஸ்கொயர் பார்த்துருக்கோம். 1 cube + 2 cube + எக்ஸெட்ரா n cube பார்த்துருக்கோம். கரெக்டாக? ஸோ இதில் இப்போ நீங்கள் ஒரு 5 கொடுத்தாங்க. ஓகே, 55 கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதோட டோட்டல் டேர்ம்ஸ் என்ன? 55. கரெக்டாக? ஏன்னா 1 2 3 4 5 ஒரு ரெகுலராக போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இங்கேயும் 55 ஸ்கொயர் கொடுத்தாங்கன்னா 55 தான் என்னன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா 71. ஓகேவா? ஸோ இதோட ஃபார்முலா வந்து சிம்பிளாக n ஸ்கொயர் தான் இதோட ஃபார்முலா. ஆனால் இதில் nth டேர்ம், இந்த nth டேர்ம் வந்து நமக்கு கொடுக்கல. ஏன் அப்படின்னா இப்போ 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா 71 கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்களே தவிர இதில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை இருக்குன்னு கொடுக்கல. புரியுது தானே? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எக்ஸசைஸில் இந்த மாடல் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டில் இதில் நம்ம nth டேர்ம் தான் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ nth டேர்ம் வந்து ஃபைன் பண்ணணும். அதுலேயும் கொடுத்துருக்க சீரீஸில் வந்து லாஸ்ட் டைம் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஃபார்முலா? n equal to என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? n equal to L minus A by D plus 1. ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி n ஃபைன் பண்ணுவோம். அதுக்கு ஸ்கொயர் எடுத்தால் இதோட ஆன்சர் நமக்கு கிடைச்சிரும். ஓகே தானா? ஸோ ஹியர் L equal to 71, A equal to ஏன்னா என்ன? கொடுத்துருக்க சீரீஸில் உள்ள ஃபஸ்ட்டு வேல்யூ. டினா டிஃப்ரென்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் நமக்கு பார்த்தாலே தெரியுது 2 2 டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஸோ D equal to 2. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ n equal to 71 minus 1 divided by 2 plus 1. ஓகே, ஸோ 71 70 by 2 plus 1 கேன்சல் பண்ணால் இப்போ என்ன வரும்? 35. ஸோ 35 plus 1 which is equal to 36. ஓகே, இது எதோட வேல்யூ? நமக்கு n வேல்யூ கிடைச்சிருக்கு. நமக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு இதோட ஃபார்முலா என்ன? n ஸ்கொயர். ஸோ n ஸ்கொயர் ஃபைன் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ n ஸ்கொயர் ஈக்குவல் டு 36 ஸ்கொயர். ஸோ இதோட வேல்யூ என்ன? 1296. இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.